அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் நடந்த ஒரு சம்பவம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு பரபரப்பான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு குறித்து தான் கடந்த 2 நாளா ஒரே வாத பிரதிவாதங்கள். இந்தியாவையே கலகலக்கிய தீர்ப்பு, கலக்க வைத்த தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பின் காரணமாக பல பேர் அதிர்ச்சி, பல பேர் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாட்கள் இந்த மீடியாக்கள்ல எழுதக்கூடிய செய்திகள், போதாக்குறைக்கு டிவி சேனல்கள்ல நேர்பட பேசு, மறைந்திருந்து பேசுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த தீர்ப்பு சம்பந்தமாக தீர்ப்பு சொல்லப்பட்ட நபர்கள் முஸ்லீமாக இருந்ததுனால வெறும் வாய்க்கு அவுள் கிடைச்சா என்ன ஆகும், சாதாரண வாயில இஸ்லாமிய சம்பந்தமான இஸ்லாம் குறித்த முஸ்லீம் குறித்த ஒரு விஷயமா இருந்தா மண்ணா இருந்தா கூட அள்ளி திம்பார்கள். அவர்களுக்கு அவுள் கிடைத்தால் என்ன ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். என்ன தீர்ப்பு? ஒரு கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஆரம்பிக்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. 1994ஆம் ஆண்டு இவர்கள் இருவரும் பேர் நஜீமா, இஸ்மாயில் கண்டறிய பேர் எழுதுறாங்க. முஸ்லீம் அப்படின்றத நிறுவுறாங்க. நஜீமா, இஸ்மாயில் 2 பேரும் கல்யாணம் பண்ணதாக கூறப்படுகிறது. 1999க்குள்ள அவர்களுக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகள் பெற்றதாக கூறப்படுகிறது போடல, 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த நிலையில கணவர் என்று சொல்லப்படக்கூடியவர் பிரிந்து விட்டார். அப்ப பொண்டாட்டிக்காரவங்க பொண்டாட்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெண்மணி போய் குடும்ப நல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி என்னை பிரிஞ்சுட்டு போயிட்டாரு, எனக்கு ஜீவனாம்சம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கணவன் என்று சொல்லப்படக்கூடியவருடைய தரப்புல இருந்து கல்யாணமே நான் பண்ணல இந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லி வாதம். அதுக்கு கல்யாணம் என்பதற்கு ஆதாரத்தை கொண்டு சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி குடும்ப நல கோர்ட்டு உத்தரவு போடுறாங்க. குடும்ப நல கோர்ட்டு உத்தரவு போட்டா கல்யாணம் பண்ண சர்டிபிகேட் கொண்டு காட்டணுமா இல்லையாங்க? முஸ்லீம் பெர்சனல் லா அடிப்படையில் இஸ்லாமிய சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இஸ்லாத்துல எப்படி திருமணம் முடிக்கணும்ன்ற சொல்லப்பட்டிருக்கின்றது. முஸ்லீம்கள் எப்படி திருமணம் பண்ணுவாங்கன்றது இருக்கு. அந்த இஸ்லாமிய சட்டத்தை இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டமும் ஏற்றிருக்கின்றது. இவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, கல்யாண சர்டிபிகேட்டை தவிர மத்த எல்லாம் காட்டலாம். கல்யாணம் பண்ணா கல்யாண சர்டிபிகேட்டை காட்டுங்க, இல்லாட்டி அதற்குண்டான சாட்சிகள் இருக்கும், பொண்ணுடைய பொறுப்பாளர் இருப்பார், இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனா என்னவா, திருமணம் நாங்க முடிச்சிருக்கோம், இவர் எனக்கு கணவர் தான் அப்படின்றதுக்கு அவருடைய குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட்டை காட்டினாங்களாம், குழந்தையுடைய டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்டை காட்டினாங்களாம், 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டினாங்களாம். பிள்ளைங்கள் அவங்க அப்பாக்கு எழுதின கடிதத்தை சமர்ப்பித்தார். இதுவா ஆதாரம்? புருஷன்றதுக்கு ஆதாரம் இதுவா? அப்ப இதெல்லாம் அப்பனா என்னன்னா கல்யாணம் நடக்கல. 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நஜிமா இஸ்மாயிலோ ஏதோ ஒரு பேர் கொண்ட 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா உபச்சாரம் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இத்தனை வருஷம். உபச்சாரத்தின் மூலமாக 2 குழந்தை. என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, 2006 குடும்ப நல கோர்ட்டுல 2006வது வருஷம், அதாவது அந்த 2 குழந்தைகளும் இவருக்கு பிறந்த குழந்தைகள், இஸ்மாயில்ன்றவருக்கு பிறந்த குழந்தைகள் தான். ஆனால் இஸ்மாயில் நஜிமாவுடைய புருஷன் இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. எப்படின்னு பாருங்க. அதாவது குழந்தை அவங்க குழந்தை தான், அவர் குழந்தை தான், ஆனால் அந்த பெண்மணிக்கு இவர் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னவனே அவங்க அப்பீல் பண்றாங்க சென்னை ஹைகோர்ட்ல. அந்த சென்னை ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணதுக்கு தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு? அதாவது 2 பேரு 18 வயசை தாண்டிய பொம்பளையா இருந்து 21 வயசை தாண்டிய ஆம்பளை 2 பேரும் உடலுறவு கொண்டு விட்டார்களே, ஆனால் முடிஞ்சு போச்சு, கல்யாணம்ன்றது தேவையில்லை. 2 பேர் உடலுறவு கொள்வாங்களே அதுதான் திருமணம். இதுக்கு சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்கு, தாலி கட்டுறது, அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பாக்குறது, மோதிரம் மாத்துறது எதுவுமே செய்ய தேவையில்லை. 2 பேரும் ஒரே ஒரு வேலை பண்ணா மட்டும் போதும், உடலுறவு கொண்டால் மட்டும் போதும். உடலுறவு கொண்டாலே
இவர்கள் 2 பேரும் கணவன் மனைவிகள் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கர்ணன் என்ற நீதிபதி தீர்ப்பு வழங்குறாருங்க. தீர்ப்பு வழங்கினதுதான் தாமதம். அது பெண்களை பாதுகாக்கக்கூடிய அருமையான தீர்ப்பு, வரவேற்பு. பெண்களை பாதுகாக்கிறது இந்த தீர்ப்பு எப்படிப்பா பெண்களை பாதுகாக்கும்? பெண்களுடைய அந்த வாழ்வுக்கு ஒரு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வலிமையான தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு பக்கம் இப்படி கிளம்பினாங்க, முஸ்லீமா இருக்கிறானா 2 பேரும் முஸ்லீம்கள் இப்படித்தான், இவர்கள் எல்லாம் இப்படித்தான் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லி சங் பரிவார அந்த தீவிரவாதிகளை கொண்டு உட்கார வச்சு நம்மளை திட்டமிடக்கூடிய ஒரு வேலையையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த நஜிமா இஸ்மாயில்ன்றது முஸ்லிம்கள் 2 பேர் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் திருமணம் பண்ணியிருப்பார்களே, ஆனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பே வேறவா இருந்திருக்கும். முஸ்லீம் பிரச்சனை அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கணும். அப்படி முஸ்லீம் பிரச்சனை அடிப்படையில் தீர்ப்பு வழங்காம அவங்க 2 பேரும் தான் நோண்டித்தனமா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிந்ததுனால இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அந்த தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். அதுதான் விஷயம். இவங்க 2 பேரும் இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் பண்ணிட்டு போய் கோர்ட்ல போட்டிருந்தாங்கன்னு வைங்க, இந்த தீர்ப்பு சொல்ல முடியுமா? இப்படி தீர்ப்பு சொன்னா நாடு ரணகலமாகி இருக்கும். இஸ்லாமியர்கள் கொதித்தெழுந்திருப்பார்கள். முஸ்லீம் பிரச்சனைனால என்னடா கை வைக்கிறீங்க என்று சொல்லி முஸ்லீம்கள் அவர்களுக்கு எதிராக நாடு கொதித்தெழுந்திருக்கும். ஆனா நிலைமை என்னன்னா, அவங்க இஸ்லாமியர்களா வாழல. அவன் முஸ்லீம் என்ற வட்டத்திலிருந்து அந்த 2 பேரும் விபச்சாரத்தின் பக்கம் போய் கல்யாணம் பண்ணாம 2 பிள்ளையை பெற்றதுனால காரி துப்பக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களே ஒழிய இதுல எங்க இஸ்லாத்துக்கு ரோல் இருக்கு? எவனா ஒருத்தன் தண்ணி அடிச்சான்னா அதுக்கு நம்ம இஸ்லாமா பொறுப்பு? முஸ்லிமா பிறந்த ஒருத்தன் வட்டி வாங்கினான்னா அதுக்கு இஸ்லாமும் திருக்குரானும் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம். ஆனா அதே நேரத்தில் மற்ற ஆளுகள் பண்ணா மட்டும் தெளிவா பார்க்க தெரியும். அதாவது இந்த டெய்லி படிக்கிறோமா இல்லையா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டினால், கள்ளக்காதலனோடு சேர்ந்து குழந்தையை காலி பண்ணினால், எல்லாம் படிச்சு பார்த்தா எல்லாம் சுரேஷ், ரமேஷ், சபீதா, அபீதா இதாத்தான் இருக்கும். அப்ப நீங்க போட்டீங்களா? இந்த மீடியாக்கள் எழுதினார்களா? இந்த மாதிரி இந்துக்கள் என்றாலே இப்படித்தான் அப்படின்னு போடுவாங்களா? முஸ்லீம் ஒருத்தன் முஸ்லீம் மைனரு, முஸ்லீம் யாசர்னு சொல்லி முஸ்லீம் சேர்க்கிறாங்க. ஆனால் நிலைமை என்ன? எல்லாரும் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்கப்பா, இதுக்கு எதுக்குப்பா இஸ்லாமிய சாயம் பூசுறீங்க அப்படின்னு அவரிடத்துல நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்களே, இந்த தீர்ப்பினுடைய நிலைமை என்ன? இதனால இந்த தீர்ப்பு சொன்னாங்க, இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னும் பொழுது அவன் முஸ்லீம் பிரச்சனைல இருந்து அவனா அது வேணாம்னு சொல்லி போனதுனால அவன் ஒரு நாட்டில் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கிறான். அதை இந்த கர்ணன் நீதிபதிட்ட போய் நேற்று பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன தீர்ப்புனால இவ்வளவு பரபரப்பாய் போய் கிடக்க, இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் அவர் தெளிவா அடிக்கிறார். நான் அலசி ஆராய்ஞ்சு சாதக பாதகங்களை ஆய்வு பண்ணி சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன். சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவது மட்டுமல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நாட்டினுடைய கலாச்சாரத்தை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இது அப்படின்னு சொல்றார். நாட்டினுடைய கலாச்சாரத்தை காக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்புனா என்ன நிலைமை? உங்களுக்கு என்ன விவரம் உங்களுக்கு விளங்குதா? ஏன் மேல எந்த தப்பும் கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. அதாவது இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போகும் பொழுது 2 + 2 = 4 சொல்லி கொடுத்தா அதை அப்படியே சொல்லுங்க. பாடம் நடத்துறப்ப 2 2 22, 5 5 கூட்டினா 55, 3 3 கூட்டினா 33 எழுதி கணக்கு போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எப்படி பாடம் சொல்லும்? கூப்பிட்டு 2 2 எத்தனை அப்படின்னா 2 + 2 2ஐயும் சேர்த்து 22 அப்படின்னு சொல்லும். என்ன ஃபார்முலா சொல்லி தர்றாங்களோ அதைத்தானே அந்த குழந்தை பிரதிபலிக்கும். இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீதிபதி சொல்லுவாரு. அதை விட்டு இவருடைய இஷ்டத்துக்கு அடிச்சு விட முடியுமா? இவர்கள் என்ன சட்டம் வைத்திருக்கின்றார்கள் என்றால்,
ரெண்டு பேர் விரும்பி செஞ்சு கொண்டார்கள், ஆனால் விபச்சாரம் கிடையாது, என்ன வேணாலும் அவர்கள் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் வைத்திருக்கின்றார்கள். திருமணம் என்பதற்கு எந்த விதமான ரூல்ஸும் போடல அவர்கள். சாஸ்திரம், சம்பிரதாயம், இந்த மாதிரியான சடங்குகள் இவைகள் எல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், இதுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் தீர்ப்பளித்திருக்கிறேன் என்று நீதிபதி போட்டு உடைக்கின்றார் என்றால் அப்ப கோளாறு எங்கன்னா அரசியல் சாசன சட்டத்திலேயே கோளாறு இருக்கின்றது, அதை மாத்தணும். இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா நிலைமை என்னவாகும்? அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எழுதியவர்களுக்கு மூளை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இப்படி இவர்கள் சொல்ல உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாம உடலுறவு கொண்டாங்க, உடலுறவு கொண்டாலே அதுவே திருமணம் ஆகி விடுகின்றது அப்படின்றது சட்டங்க. அப்படின்னா என்ன ஆகும்? சாஸ்திர சம்பிரதாயம் இல்ல, ஒப்பந்தம் கிடையாது, டிக்ளரேஷன் கிடையாது. ரெண்டு பேர் உடலுறவு கொண்டாலே அவங்க கணவன் மனைவி அப்படின்னா அப்ப விபச்சாரிகள்லாம் எத்தனை விபச்சாரிகளோட ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், 21 வயசு நிரம்பியவன். அப்ப எல்லா விபச்சாரியும் இவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவான். அப்ப அதுக்கு என்னப்பா பதில் சொல்றீங்க? ஒரு ரெண்டு பேரு கல்யாணம் ஆகாத ரெண்டு பேரு, ஆம்பளையும் பொம்பளையும், அவன் இவன் ஒருவனோட தொடர்பு கொள்றான், அவன் இன்னொருத்தவனோட தொடர்பு கொள்றான், ரெண்டு பேரும் தனியா கள்ள காதல் பண்றாங்க, அந்த ரெண்டு பேரும் இங்கிட்டு உடலுறவு கொள்றாங்கன்னு வைங்க. அப்ப என்ன சட்டம்? ரெண்டு புருஷன் ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்ல போறீங்களா? ஒரே பொம்பளை 4 ஆம்பளையோட போயிட்டான்னு வைங்க, அப்ப இந்த பொம்பளைக்கு 4 புருஷன் தீர்ப்பளிப்பானா? என்ன சட்டம் சொல்றீங்க? இந்த சட்டம் நீங்க வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை வச்சு ஆய்வு பண்ணி பார்ப்போமா? இந்த நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்ப விபச்சாரத்துக்கும் திருமணத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது என்று சொல்லி தீர்ப்பு சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அப்ப மாற்றப்பட வேண்டியது நீதிபதிகளை மாற்ற முடியாது. எந்த நீதிபதியை கொண்டு உட்கார வச்சாலும் இதைத்தான் தீர்ப்பா சொல்ல போறாங்க. சட்டத்தை மாற்ற வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நீ கையில் எடுத்து பாரு, இஸ்லாம் சொன்ன மாதிரி நீ தீர்வு சொல்லி பாரு, விபச்சாரம் நடக்குமா? இந்த மாதிரி திருமணம் என்பது என்ன? அது ஒரு உடன்படிக்கை. பெண்ணுடைய பொறுப்பாளர் இருந்து திருமணம் முடிச்சு வைக்கணும், 2 சாட்சிகள் இருக்கணும், தன்னுடைய மனைவிதான் என்று அவன் டிக்ளேர் பண்ணணும். அப்படி நீ டிக்ளேர் பண்ணி பாரு. டிக்ளேர் பண்ணி எவன் இந்த மாதிரியான சட்டப்பூர்வ திருமணத்தை தவிர மற்ற அனைத்து உடல் அனைத்து விதமான உறவுகளும் பாலியல் ரீதியான உறவுகளும் தண்டிக்கப்பட வேண்டியவை, கடுமையா தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய குற்றம் அப்படின்னு சொல்லி நீ அறிவிச்சு பாரு, விபச்சாரம் நடக்குமா? ஆனா இங்க என்ன, விரும்பி போனா பஞ்சாயத்து கிடையாது. விரும்பி 2 பேரும் உடல் உறவு கொண்டு விட்டார்களே, ஆனால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க விரும்பித்தானே செஞ்சாங்க என்று நீங்கள் சட்டம் வச்சிருக்கிறீங்களே, இதுதான் அனைத்து பஞ்சாயத்துக்கும் காரணமா இருக்கு. இஸ்லாமிய லா அடிப்படையில், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வின் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னு வைங்க, இந்த 2 பேரையும் கல்லால் எறிஞ்சே கொல்லணும். கல்யாணம் பண்ணாம உடலுறவு கொண்டு பிள்ளை பெற்றிருக்கிறான், அவனுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து, அவங்களுக்கு சகல வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து விபச்சாரத்தை ஊக்குவிக்க போறீங்களா? நாட்டில் எய்ட்ஸ் சாகக்கூடிய ஆளுகள் எல்லாம் பத்தாதா? எல்லாருக்கும் எய்ட்ஸ் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அப்ப உங்களுடைய முடிவு என்ன? நீங்க என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அப்ப அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. பொது சிவில் சட்டம் தேவை, பொது சிவில் சட்டம் தேவைன்னு கிடந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த திருமண பந்தம் இருக்கா இல்லையா? எப்படி திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணாம ஒருவன் விபச்சாரம் பண்ணுவானே ஆனால் அந்த திருமண பந்தத்தின் மூலமாகவே தவிர வேற ரீதியில பாலியல் உறவு வைப்பானே ஆனால் அவன் கல்யாணம் முடிச்சிருந்தா அவனை கல்லால் எறிஞ்சு கொல்லுங்க, சட்டத்தை போடுங்க. கல்யாணம் பண்ணலையா அவனுக்கு 100 கசையடியை கொடுத்து பாருங்க. நாட்டில் எல்லாரும் ஒழுக்கமா இருப்பாங்களா இல்லையா? அப்போ இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை அதை மட்டுமாவது இந்த ஒரு விஷயத்துல மட்டுமா பொது சிவில் சட்டமா கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. இது எப்படியா பாதுகாப்பாகும்? 2 பேரும் விரும்புறாங்க, 2 பேரும் உடலுறவு கொண்டாங்கன்னா இவர் எனக்கு புருஷன் அப்படின்னு ஆயிடுவாங்களாம். அந்த பாதுகாப்பு தான்
பெண்களை வந்து தூக்கி நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்துட்டு இந்த ஞானி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வரவேற்பு குஷ்பு அறிக்கை அப்படின்னு போடுறாங்க. என்ன குஷ்பு அறிக்கை? இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தீர்ப்பு. அவங்க வந்து கணவன்ற அந்தஸ்துக்கு வந்துடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு உண்டான எல்லா சலுகைகளையும் அவங்க கேட்டு பெறலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுப்பான், உடல் உறவு கொள்வான். உறவு கொண்டா இவரை நம்மள பொண்டாட்டின்னு வாங்கல, இப்ப பொண்டாட்டின்னு வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாளே, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலை தூக்கி ஊத்தி கொளுத்தி விட்டு எஸ்கேப் ஆயிரும். இதுதான் நடக்க போகுது. என்ன நடக்கும்? பொண்டாட்டின்னு ஒருத்தையும் உடல் உறவு கொண்டுட்டு விபச்சாரியை கூட பொண்டாட்டி ஆயிடுவாளா இல்லையாங்க? பணம் கொடுத்து விபச்சாரம் பண்றான். இந்த விபச்சாரி மிரட்டுவா, டேய் நீ என் புருஷன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டினான்னா விபச்சாரிய காலி பண்ணக்கூடிய வேலையை செய்வானா இல்லையா? இது எப்படி பாதுகாப்பாகும்? சிந்திக்க மாட்டாங்க. அப்ப இது பாதுகாப்பா? இது எப்படி பாதுகாப்பாகும்? அப்ப இந்த மாதிரியான எந்த விதமான சிந்தனை திறனும் வேலை செய்ய மாட்டேன்னு இவர்களுக்கு எல்லாம் வந்து இவர்கள் தாண்டோண்டித்தனமா செய்யக்கூடிய அனைத்தையும் சிறப்பானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் தான் இதுக்கு சரியான தீர்வு சொல்லுது. இது போன்று திருமண பந்தத்தை தவிர மற்ற எல்லா விதமான பாலியல் உறவுகளும் தடை செய்யப்பட வேண்டியவை. இந்த சட்டத்தை போடுவார்களே ஆனால் அவங்க வந்து நல்லபடியா இந்த உலகத்திலே வாழலாம், மறுமையிலே வந்து இறைவனை சரியான முறையில் நம்பினா மறுமை வெற்றியும் கிடைக்கும். அப்படி இல்லாம இப்படி கூறுகட்ட சட்டங்களை போட்டால் எல்லாரும் எய்ட்ஸ் நோயாளியா வந்து சாகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் அப்படின்றதை இவர்களுக்கு எச்சரிக்கை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவானாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.